ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது ஆல்ரெடி தம்ப்லைன்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ், வர செப்டம்பர் 23 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்டு இன்னொருத்துக்காக தான் நான் வருஷமாக காத்துட்டு இருப்பேன். எதுக்காகனா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 1 year பேக் கிட்ட நான் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டை பற்றி நான் உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸ் பற்றி சொல்லியிருப்பேன். எஸ், அதுலேயும் நிறைய ஸ்கேம் நடந்துட்டுருக்குன்ட்டு. தென் இப்போவும் இது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொல்லி, எஸ், இப்போவும் இது நடந்துட்டு தான் இருக்குது. பிகாஸ் இது ஃபுல்லாகவே ஸ்கேமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாது. இதில் நிறைய ஆஃபர்ஸும் நமக்கு தராங்க. அதாவது மினிட்ஸில் நடக்கும் இந்த ஆஃபர்ஸ்லாம். அதாவது நம்ம வந்து நீங்கள் இதுக்காக வந்து ஃபுல் டைமாக உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் யாராச்சும் ஒரு மொபைலோ இல்லை ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, எஸ், இந்த டீலில் வந்து கம்மி ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மீன்ஸ் இந்த பிளாக் மெம்பர்ஷிப்பு, நான் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் கோல்டு மெம்பர்ஷிப் சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து பிளாக்கு போயிட்டாங்க. அதோட ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். அட்வான்ஸ்டில் தான் மெம்பர்ஷிப்பை வச்சுருந்தா உங்களுக்கு வந்து நாளைக்கு ரிலீஸ்னா 22 உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பிளான்ஸுக்கு. தென் ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இதில் நம்ம வந்து பார்த்து தான் வாங்கணும். எஸ், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆல்சோ, அமேசான் ஆல்சோ இந்த மாதிரி பிக் பில்லியன் டேஸ் அவங்க சைடில் அமேசான் ப்ரைம் டேம்ஸு ஸோ அந்த மாதிரி போடுறப்போ என்ன ஆகுனா, நிறைய ஸ்கேம் தான் வருது உள்ள. நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், வர்றது வேறு ஒன்றா இருக்கலாம். பிகாஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இஎம்ஐயில் கன்வெர்ட் பண்ணி நோ காஸ்ட் இஎம்ஐக்கு போட்டிருப்பீங்க. பட் ஆனால் அது நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லாமல் அது அப்படியே நம்ம இன்ட்ரெஸ்டோட ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் அவங்க எல்லாருக்குமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையோட மொபைல்ஸ், ஏன்னா எனக்கு 1 மாதம் முன்னாடியே டீல்ஸ் போட்டுருவாங்க, இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம், எதுலாம் குறைய போகுது பாருங்கள் அப்படின்ட்டு. பட் அந்த டைம் என்ன பண்ணுவோம், எதுலாம் குறைய போதோ அதோட ரேட்டில் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பிக் பில்லியன் டேஸ்க்கு அப்புறம் போயிட்டு அந்த மொபைலோ அந்த டிவியோ அந்த அப்ளைன்ஸோ சம்திங்ஸ் ஸோ அதெல்லாம் ரேட்டை பாருங்கள், எப்படி ஒத்து போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் என்ன ஒரு மிராக்கிள் நடக்கும்னா, இந்த பிக் பில்லியன் டேஸ்க்கு நடுவில் க்ரூஷியல் டைம் சொல்லுவாங்க. அது ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி என்ன ஆகுனா, சில ஃபோனோட ரேட் நம்ம கண்ணுக்கே தெரியும். இந்த ஃபோன்லாம் வந்து இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்களா அப்படின்ற மாதிரி டக்குன்னு நான் உடனே ஒரு எக்ஸாம்பிள் Pixel 8 திடீர்னு 28,000 விற்றுட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரியவே தெரியாது அந்த டீலிங்கில் எப்படி நடக்குன்றது. ஓகே, அதே மாதிரி ஐஃபோன் 13 வந்து ஒரு டைமில் நான் 12 mini வாங்குறப்போ ஐஃபோன் 14 ஆல்சோ வந்து எவ்வளோ ரேட்டில் வந்துச்சுன்னா 65 இருந்துச்சு, எப்படியோ பார்த்தா 53க்கு வந்தது. அது ஒன் டைம் மட்டும் தான் அந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி தான் வந்து நார்மல் ஆர்டினரி டேஸில் தான் உண்மையான ஆஃபர்ஸே நடந்துகிட்ருக்கும். அது நமக்கு விஷுவலாக வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தால் தான் நமக்கு அது தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ விஷயத்துக்கு என்னென்னா, இந்த தடவை வந்து ஐஃபோன் 16 மேலே அவங்களுக்கு ஒரு கண் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐஃபோன் 16ஓட ரேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52,000க்கு அவங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 128 GB RAM வேரியண்ட்டு. எஸ், சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா, ஐஃபோனோட 14 ஸோ இந்த 128 GB வேரியண்ட்டும் 53,000 சேல் பண்ணுறாங்க. அதாவது 1000 வித்தியாசத்தில் உங்களுக்கு 14 வந்து இப்போ அவைலபிளாக கிடைக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து பிக் பில்லியன் டேஸில் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் உங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஃபோன் 16 ஸோ லாஸ்ட் இயர் வந்து லான்ச் மொபைல் தான். ஸோ வாங்குறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து 14 பார்த்தீங்கன்னா 53,000 சேல் பண்ணுறப்போ, ஸோ உங்களுக்கு 16 பார்த்தீங்கன்னா 52,000 தர்றது வந்து நல்ல விஷயம். ஆனால் அதே 128 வேரியன்ட் தான் தராங்க. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. பட் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க, 14 எங்க 16 எங்க. ஸோ அட்வான்ஸ்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆஃபரை யாரும் மறந்துடாதீங்க. நான் இப்போ தான் அதை வாட்ச் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி தான் சில டைம் ரேட் ரொம்ப கம்மியாகும். இப்போ 13 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 44,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 12 வந்து இப்போ எக்ஸ்பைரி ஆகிட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐஃபோன் 12 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ ஐஃபோன் 13 தான் ரொம்ப பழைய ஆள். அதையும் வந்து நெக்ஸ்ட் இயரில் அதையும் க்ளோஸ் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஐஃபோன் 13 உண்மையாக சூப்பராக இருக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும், வீடியோ பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 13 உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பர். பேட்டரி ஆல்சோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. எஸ் வந்து வாங்கிட்டானுங்க போலங்க எல்லாமே. கம்மி ப்ரைஸில் வருது இல்லைங்க, 45,000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு 13 வருது. உண்மையிலேயே சூப்பரான ஒரு வருது தான். அதே மாதிரி என்ன வேறு மொபைல்லாம் ரேட்டு குறைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் பிக்சல் 9ஓட ரேட்டும் ஆல்ரெடி இதில் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் பிக்சலோட 9 பார்த்தீங்கன்னா 38க்கு வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. பட் ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 35 தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதாவது பிக் பில்லியன் டேஸில். மேபி இப்போ வந்து கம்மிங் சூன் தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு மொபைல், இப்போ நீங்கள் கூகுள் பிக்சல், அதாவது ஆப்பிளில் வந்து எனக்கு ஐஓஎஸ் வந்து அவரே தான் ப்ரோ, அவ்வளோ ரேட்லாம் கொடுத்து வாங்க முடியல ப்ரோ அப்படின்னீங்கன்னா, நீங்கள் தாராளமாக கூகுள் பிக்சல் 9 நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். இன்னும் சரி, அதோட கேமரா குவாலிட்டியும் சரி, ஸோ உண்மையாகவே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் 38 வருது, ஆஃபரில் பார்த்தா 35 தான் வருது. மேபி அது இன்க்ளூடிங் டேக்ஸ் சம்திங்ஸ் பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போட்டிங்கன்னா உண்மையிலே வந்து கம்மியாக கிடைக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ பேங்க் ஆஃபர்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னென்ன கார்டெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஹெச்டிஎஃப்சி கார்டு இருந்தால், அண்ட் ஐசிஐசி கார்டு இருந்தால், ஆக்சிஸ் கார்டு இருந்தால், இந்த 3 கார்டுமே இருந்தால், அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நோ காஸ்ட்யூமே வேணும்னா நீங்கள் பஜாஜ் கார்டு. ஸோ அந்த 4 கார்டுக்கு மட்டும் உண்மையான ஆஃபர்ஸே அவங்க தருவாங்க. எஸ்பிஐ கூட எப்பயாச்சும் தான் கிடைக்கும். பட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபரே கிடையாது. ஆஃபர்னால் என்னென்னா கேஷ்பேக் தருவாங்க. ஸோ உங்களுக்கு 3000 2500 அந்த மாதிரி 5000 4000. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கிறப்போ, ஸோ உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் டைம் ஆகுது. அந்த மாதிரி வந்து நிறைய மொபைல்ஸோட டீல்ஸ்லாம் வந்து பிக் பில்லியன் டேஸில் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம நார்மல் டைமில் சில இடத்துல வாங்கும்போது வாங்கிக்கோங்க. ஐஃபோன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா, ஸோ முடிஞ்சளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடைச்சா பாருங்கள். ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணிடாதீங்க. மேபி வந்து சப்போஸ் உங்களுக்கு இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ட்ரஸ்டபிள் தான்னா நீங்கள் தாராளமாக வந்து முன்னாடியே நீங்கள் ப்ரீபெய்ட் கட்டிட்டு நீங்கள் பேமெண்ட் ஃபோன் வந்து இது பண்ணிக்கலாம். பட் இல்லை அப்படின்றப்போ கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் தாராளமாக வாங்கிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. பிகாஸ் பொருள் வந்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் இஎம்ஐயில் போடுறேன்னா, இஎம்ஐயில் போடுறப்போ ஒன் திங்ஸ் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். கார்டுலேயே இஎம்ஐ போட்டுடலாமா, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போய் இஎம்ஐ போடலாமான்றது. பிகாஸ் கார்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஓன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா, கார்டோட ஓன் ஆப்லேயே நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கா பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் நோ காஸ்ட்யூம் நான் கூட ஒரு தடவை ஒரு மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் நோ காஸ்ட்யூம் இஎம்ஐயில் வரலை. அது இஎம்ஐயில் தான் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து கஸ்டமர் கேர் கேட்டதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பிகாஸ் அந்த மாதிரி நிறைய வந்து ரொம்ப ஸ்கேம்லாம் நடக்குது. ஓகேங்களா. நான் கூட ஒரு 10 பொருள்கிட்ட அட் அ டைம் ஆர்டர் பண்ணேன். எல்லாமே சின்ன சின்ன பொருள் தான், கார்டு வச்சு தான் ஆர்டர் பண்ணேன். பட் எல்லாமே டிடெக்ட் ஆகிடுச்சு கார்டுலேருந்து. பட் ஆனால் எனக்கு எதுவுமே வந்து சேரவில்லை. வந்து சேர்ந்தது 3 பொருள் தான். மிச்ச பொருள் எல்லாமே அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சோல்ட் அவுட்டு, ரிட்டர்ன் ஆகிடுச்சுட்டாங்க. சரி ஓகே, அது எல்லாமே வந்து என்னோடய கார்டில் ஆட் ஆகிடுச்சு. ஆனால் எங்கள் என்ன ட்விஸ்ட்டுன்னா, அது இஎம்ஐ நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த இல்லாத பேமெண்ட்டை கூட நான் வந்து இப்போ வரைக்கும் நான் பேமெண்ட் பண்ணி தான் இருக்கிறேன். நான் பேங்க்கில் நான் போய் கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட் மேலே பழி சொல்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க பேங்க் மேலே பழி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை வந்து நல்லா கேம் விளாடுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் வந்து தயவு செஞ்சு விழுந்தாதீங்க, எல்லாமே பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்ககிட்ட மணி இருந்துச்சுன்னா தாராளமாக ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இல்லையா ஒரு ஆஃப்லைனில் கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆடி ஆஃபர், தீபாவளிக்கு அண்ட் அந்த மாதிரி ஆயுத பூஜைக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்காக ஃப்ளிப்கார்ட் டீலிங்ஸ்னு சொல்லிட்டு சில மொபைல்ஸ் உண்மையிலே ரொம்ப ட்ரஸ்டபுள் நல்லாயிருக்கு. பிகாஸ் நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நானும் ஒரு மொபைல் வந்து ஃப்ளிப்கார்ட் டீலிங்ஸில் தான் வாங்கினேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுறப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரே அணுகலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ இவங்க அந்தளவுக்கு வந்து 4G வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாச்சும் நம்ம ஒன்று கேட்கலான்னு போனால் கூட எங்கம்மா நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற ஒரே கை தூக்கிறாங்க. இது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கல, நமக்கு வந்து ரொம்ப தலைவலி ஆகிடுது. ஸோ அதனால தான் என்னோடய சஜஷன், நான் ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அவனுங்க பண்ணுவானுங்க பாருங்கள், அதுதான் மறைமுகமாக நம்மளை வந்து ஸ்கேம் பண்ணுவானுங்க. ஸோ இந்த ஸ்கேமில் யாரும் உள்ளது நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டில் வாங்க போகிறீங்கன்னா முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணும்போது ஓகே நான் வாங்க போகிறேன்,
இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓகேனா வாங்கிக்கோங்க. இல்லையா தாராளமாக வந்து ஸ்வைப் பண்ணிட்டு கூட 1 மந்த் கழிச்சு கூட அந்த இஎம்ஐ ஸ்டேட்டஸ் அதுவே கேட்கும் கன்வெர்ட் பண்ணுறீங்களான்ட்டு ஆப்லேயே கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே வந்து இதை விட அது ரொம்ப பெஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணது வந்து ஐஃபோனுக்கும் கூகுளுக்கும் தான் ரொம்ப வந்து காம்படிஷன்ஸ். மற்றபடி எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கெல்லாம் ரியல்மி, மோட்டோ, சின்ன மொபைல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் பெரிய மொபைல் நீங்கள் வாங்க போனீங்கன்னா தான் பிரச்சனை பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட வேண்டுகோள் என்னென்னா, இந்த பிக் பில்லியன் டேஸில் நம்புறதை விட ஒரு ஆர்டினரி டேலே நீங்கள் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம வந்து சும்மா நீங்கள் கேஷுவலாக நீங்கள் செக் பண்ணாலே போதும். ஒரு டைமில் ஆஃபர் வந்து உங்களுக்கு கண் எதிர்க்க மாட்டோம், கம்மி ப்ரைஸில் திடீர்னு மட்டும். ஸோ 1 hour 2 hourல இந்த ஆஃபர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட ஆனஸ்ட் கருத்து வந்து இதுதான். ஸோ மற்றவங்க மாதிரி நான் வந்து பிக் பில்லியன்ஸில் அது வாங்கலாம் இது வாங்கலாம் சூப்பராக கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் கம்மி பண்ணுறாங்கன்னா அது கீழே வந்து இன்க்ளூடிங் டேக்ஸ்னு போடுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுவாங்க. அதை அவங்க ஹைலைட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்றும் இல்லைங்க. எப்படிங்க 50,000 ரூபாய் 35,000 ரூபாய்க்கு தராங்கன்னா அவ்வளோ கம்மிலாம் வராது. என்னன்னா கேட்டால் அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அதாவது பேங்க்கோட கேஷ்பேக்கு, அந்த கிரெடிட் கார்டு வச்சுட்டு இருக்கணும். ஸோ உங்களோட எக்ஸ்சேஞ்சு ஃபோன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கணக்கு போட்டால் அந்த ரேட் வரும். ஆவரேஜாக நீங்கள் போய் மொபைல் வாங்க போகிறீங்கன்னா அது வேறு ரேட்டில் தான் வரும். ஓகேங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோஸும் எதனா உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேற ஒரு வந்து உங்கள் எல்லோரும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.